நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனைக்குரிய ஒரே மெய் தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய பரிசுத்த ஆராதனை வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். வரவேண்டியதான தம்முடையவர்களை புதியவர்களை கர்த்தர் கூட்டிச் சேர்ப்பீராக. எங்கள் தேவாதி தேவன் வந்து முன்னின்று உம்முடைய பரிசுத்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தாரும். பாடல் பகுதிகளை பொறுப்படுத்து கொள்ளும். பாடும் பொழுதே எங்கள் தேவனுடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். அபிஷேக ஜெபம் ஆராதனை வேளைகளிலே விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்றுவீராக. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உண்டாகட்டும். தூது பகுதியிலே கர்த்தர் எங்களோடு பேசும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். அன்பின் காணிக்கைகளை பொறுப்படுத்து கொள்ளும். உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் ஆண்டவர் அபிஷேகத்தை ஆசீர்வதித்து அனுப்பும். எங்கள் தேவனுடைய சர்வ வல்லமுள்ள கரத்திலே, ஆசீர்வதிக்கிற கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். போற்றி துதிப்போம் எம் தேவனே, புதிய இதயமுடனே. தெரிந்த பாடல் நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. தேவனை புதிய இதயமுடனே போற்றி துதிப்போம். தேவனை புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்று பாடும். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்று பாடும். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலோ சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆதி ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடு. ஆதி ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடு. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாழ்த்தன் பாடகர்
பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா? தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா? தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவமாத்தை என்று ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவமாத்தை என்று ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திருவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திருவேன். அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா? அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா? ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் தொண்டு செய்துள்ளேன். ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் தொண்டு செய்துள்ளேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திருவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திருவேன். ஹல்லேலூயா. பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல், சிலுவை சுமந்தராய் சீஷன் ஆகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாழ்வார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாழ்வார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சரி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சரி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே.
இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாகிறேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். கிருபை தருகிறார், விருதாவாகிறேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீசன் என்பவர் குருவை போலவே, சீசன் என்பவர் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாட்டுத்தாளிலே 3வது பாடல். அபிஷேக தேவனே, அபிஷேக தேவனே, அபிஷேகம் என்னில் தாருமே. இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். அபிஷேக தேவனே, அபிஷேக தேவனே, அபிஷேகம் என்னில் தாருமே. வல்லமையின் பாரங்கள் என் வாழ்வில் செழிக்க வல்லமையால் நிரப்பிடுமே. அபிஷேக தேவனே, அபிஷேக தேவனே, அபிஷேகம் என்னில் தாருமே. வல்லமையின் வரங்கள் என் வாழ்வில் செழிக்க வல்லமையால் நிரப்பிடுமே. ஞானத்தின் ஆவியினால் நிரப்பியே நடத்திடுமே.
ஞானத்தின் ஆவியினால் நிரப்பியே நடத்திடுமே. வேதத்தின் அதிசயங்கள் நான் அறிந்திட வந்திடுமே. வேதத்தின் அதிசயங்கள் நான் அறிந்திட வந்திடுமே. அபிஷேக தேவனே, அபிஷேக தேவனே, அபிஷேகம் என்னில் தாருமே. வல்லமையின் வரங்கள் என் வாழ்வில் செழிக்க வல்லமையால் நிரப்பிடுமே. தேற்றிடும் ஆவியினால் நிரப்பியே நடத்திடுமே. தேற்றிடும் ஆவியினால் நிரப்பியே நடத்திடுமே. உள்ளத்தின் காயங்களை புது எண்ணெயால் ஆற்றிடுமே. உள்ளத்தின் காயங்களை புது எண்ணெயால் ஆற்றிடுமே. அபிஷேக தேவனே, அபிஷேக தேவனே, அபிஷேகம் என்னில் தாருமே. வல்லமையின் வரங்கள் என் வாழ்வில் செழிக்க வல்லமையால் நிரப்பிடுமே. அபிஷேக தேவனே, அபிஷேக தேவனே, அபிஷேகம் என்னில் தாருமே. வல்லமையின் வரங்கள் என் வாழ்வில் செழிக்க வல்லமையால் நிரப்பிடுமே. பரிசுத்த ஆவியினால் நிரப்பியே நடத்திடுமே. பரிசுத்த ஆவியினால் நிரப்பியே நடத்திடுமே. நிறைவான தூய்மை நோக்கி நடந்திட செய்திடுமே. நிறைவான தூய்மை நோக்கி நடந்திட செய்திடுமே. அபிஷேக தேவனே, அபிஷேக தேவனே, அபிஷேகம் என்னில் தாருமே. வல்லமையின் வரங்கள் என் வாழ்வில் செழிக்க வல்லமையால் நிரப்பிடுமே. அபிஷேக தேவனே, அபிஷேக தேவனே, அபிஷேகம் என்னில் தாருமே. வல்லமையின் வரங்கள் என் வாழ்வில் செழிக்க வல்லமையால் நிரப்பிடுமே. மேல் மாடி அறைதலிலே சீடர்கள் நடுவினிலே. மேல் மாடி அறைதலிலே சீடர்கள் நடுவினிலே. அக்கினியாய் இறங்கினீரே. ஆண்டவா நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கினீரே. ஆண்டவா நிரப்பிடுமே. அபிஷேக தேவனே, அபிஷேக தேவனே, அபிஷேகம் என்னில் தாருமே. வல்லமையின் வரங்கள் என் வாழ்வில் செழிக்க வல்லமையால் நிரப்பிடுமே. அபிஷேக தேவனே, அபிஷேக தேவனே, அபிஷேகம் என்னில் தாருமே. வல்லமையின் வரங்கள் என் வாழ்வில் செழிக்க வல்லமையால் நிரப்பிடுமே. அபிஷேக தேவனே, அபிஷேக தேவனே, அபிஷேகம் என்னில் தாருமே. வல்லமையின் வரங்கள் என் வாழ்வில் செழிக்க வல்லமையால் நிரப்பிடுமே. அபிஷேக தேவனே, அபிஷேக தேவனே, அபிஷேகம் என்னில் தாருமே. வல்லமையின் வரங்கள் என் வாழ்வில் செழிக்க வல்லமையால் நிரப்பிடுமே. அபிஷேக தேவனே, அபிஷேக தேவனே, அபிஷேகம் என்னில் தாருமே. வல்லமையின் வரங்கள் என் வாழ்வில் செழிக்க வல்லமையால் நிரப்பிடுமே. வல்லமையால் நிரப்பிடுமே. வல்லமையால் நிரப்பிடுமே. வல்லமையால் நிரப்பிடுமே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனை உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஒருமித்து உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம்
அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். போக்கிலும் வரத்திலும், வேலை செய்கிற இடங்களிலும், வீடுகளிலும், எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்மை வேலையடைத்து பாதுகாத்திருக்கிறார். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட தேவ சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் கடந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தினபடினாலும் இந்த நாளிலும் புதிய கிருபைகளை, புதிய அபிஷேகத்தை, புதிய ஆசீர்வாதங்களை தந்து நம்மை நடத்த போகிறபடினாலும் விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிக்காடா பக்க ஷாலபங்காடா பக்க துடிபி லிபிக்கு துடி. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்திலே நாம் யார் யாரையெல்லாம் நம்புகிறோமோ அவர்கள் சில நேரங்களில் நம்மை விட்டு செல்லலாம், திக்கற்றவர்களாய் விட்டு செல்லலாம். ஆனால் நம்மை நேசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தையே நமக்காக சிந்தினவர், அவருடைய ஜீவனையே நமக்காக தந்தவர். எனவே தான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன் என்று சொல்லுகிறார். எனவே நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து நம்மை திக்கற்றவர்களாய் விடாதபடிக்கு எப்பொழுது நம்மோடு கூட இருந்து நம்மை ஆற்றி தேற்றி அபிஷேகித்து பலப்படுத்தி நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிக்காடா பக்க தூரபால பங்காடா பக்கா துடி லிபிக்காடா பக்க ஷால பங்காடா பக்கா துடபால பக்காடா லிபிக்காடா பக்க தூரபால பங்காடா பக்கா துடி. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சஞ்சலத்தோடு இருந்தாலும், மனவேதனையோடு இருந்தாலும், இவைகளையெல்லாம் ஒருவேளை தேவன் அனுமதித்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்மேல் இறங்குவேன் என்று அல்ல, மிகுந்த கிருபையின்படி இறங்குவேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளையே, சஞ்சலத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, மனவேதனையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்மேல் இறங்குகிற தேவன் மட்டுமல்ல, கிருபையினால் இறங்குகிற தேவன் மட்டுமல்ல, மிகுந்த கிருபையினால் நம்மேல் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிக்காடா பக்க ஷலபங்காடா பக்காதடி லிபிக்காடா பக்க துரபால பங்காடா பக்காதடி. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. எனது விளக்கு எரிய செய்வீர், இருளை ஒளியாக்கினீ, இருளை ஒளியாக்கினீ. எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினீ, இருளை ஒளியாக்கினீ. ஐயா ஸ்தோத்திர, ஏசையா ஸ்தோத்திர, ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திர. மான்களை போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. ஐயா ஸ்தோத்திர, ஏசையா ஸ்தோத்திர, ஐயா ஸ்தோத்திர, ஏசையா ஸ்தோத்திர.
மரத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர, ஐயா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர. நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர, ஐயா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர. எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாகினீ, இருளை ஒளியாகினீ. ஐயா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர, ஐயா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர, ஐயா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர, ஐயா ஸ்தோத்திர, இசையா ஸ்தோத்திர. ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய விளக்கை ஏற்றுகிறவர், இருளை வெளிச்சமாக்குகிறவர். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருபோது நம்மேல் இருளை அனுமதிக்கிறதில்லை. வெளிச்சத்தின் மேல் வெளிச்சத்தை தந்து கொண்டே இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நாம் பாட்டுத்தாளிலே 4வது பாடலையும் 2வது பாடலையும் கூட பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். 4வது பாடல். துதிக்கு பாத்திரரே, எந்தன் துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே, என் அனுகூலமே என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். துதிக்கு பாத்திரரே, எந்தன் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, எந்தன் துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே, என் அனுகூலமே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே, என் கரங்களை அசைத்து பாடும். உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். யெகோவா ஷாலோம் நீரே, எந்த சமாதானமே, யெகோவா ஷாலோம் நீரே, எந்த சமாதானமே. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி, சஞ்சலம் தவிர்க்கும்
உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பே. உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பே. துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையாளரே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. யெகோவா ஷம்மா நீரே, என்னோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா நீரே, என்னோடு இருப்பவரே. என்ன வந்தாலும் கலங்கிடேனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதனா. என்ன வந்தாலும் கலங்கிடேனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதனா. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பேன். துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையாளரே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பேன். யெகோவா நிசி நீரே எந்தன் ஜெயக்கொடியே. யெகோவா நிசி நீரே எந்தன் ஜெயக்கொடியே. மனமகிழ்ந்து பாடிடுவே, மகிமையாய் நீர் வெற்றி சிறந்தே. மனமகிழ்ந்து பாடிடுவே, மகிமையாய் நீர் வெற்றி சிறந்தே. உம்மை ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பேன். துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையாளரே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம்.
கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. ஆராதனை 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 ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. உம் கிருபை பெருகும்போது உங்க மகிமை விளங்குதப்பா. உம் கிருபை பெருகும்போது உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்திடுவே. எங்களை ஆசீர்வதித்திடுவே. இறங்கி வந்திடுவே, எங்களை ஆசீர்வதித்திடுவே. ஆராதனை 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 ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, கரங்களை தட்டிக்கிட்டு
கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். நமக்கு திருவிருந்து ஆராதனை வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். சின்ன மாற்றம், வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கும். ஜெபத்துடன் கலந்து கொள்ளுங்கள். ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20, 21, 22 3 வசனங்களை வாசிக்கலாம். ரெண்டு சாமுவேல் 23, 20, 21, 22. இருந்த வண்ணமாக தலைகளை கவிழ்ந்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இம்மட்டுமாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே விடுதலையோடு பாடி துதித்து மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசும். சிறியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரன் பெனாயாவை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிறோம். இந்த பெனாயா என்பவன் தாவீதினுடைய வீரர்களில் இவனும் ஒருவன். தாவீதுக்கு எவ்வளவோ விசேஷித்த வீரர்கள் இருந்தார்கள். அதில் 30 பேர்கள் இன்னும் விசேஷமானவர்கள். இந்த பெனாயாவும் மிகுந்த விசேஷமுள்ள ஒரு வீரன். இவனிடத்திலே உள்ள காரியங்களை நாம் சிந்தித்து இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே பலப்பட போகிறோம். இந்த பெனாயா என்பவன் தகப்பன் யோய்தா. அந்த யோய்தா என்பவனும் ஒரு வீரன் தான். அப்போ வீரனுக்கு பிறந்தவன் வீரனாகத்தான் இருப்பான். எனவே இவனும் தன் தகப்பனைப் போலவே ஒரு நல்ல பராக்கிரமசாலியாக இருந்தான் இந்த பெனாயா. இவன் செய்த காரியத்தை பாருங்கள். அந்த 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ம் 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 இவன் நல்ல ஒரு பராக்கிரமசாலி. இவங்க அப்பாவும் ஒரு பராக்கிரமசாலி. அப்போ நம்முடைய அப்பா இயேசு கிறிஸ்து இவங்க 2 பேரையும் விட மிகப்பெரிய பராக்கிரமசாலி. எனவே இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய பராக்கிரமசாலி. அவர்தான் நமக்குள்ளே இருக்கிறார். அப்படியானால் நாம் அந்த பெனாயாவை விட, அவங்க அப்பாவை விட பெரிய பராக்கிரமசாலிகள் நாம. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முற்றிலும் பெரிய பராக்கிரமசாலி. அவரை விட யாருமே பராக்கிரமசாலி கிடையாது. அவர் நமக்குள் இருக்கிறபடினாலே நம்மையும் ஆண்டவர் பராக்கிரமசாலிகளாக
மாற்றிக்கொண்டிருக்கிறார், திகழச் செய்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். 1000 பலவீனங்கள் இருக்கலாம், சூழ்நிலைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம். ஆனாலும் நாம் சாதாரண ஜனங்கள் அல்ல, பராக்கிரமசாலிகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இவன் என்ன செய்தானாம்? சும்மா இருக்கலை. இவன் என்ன செய்கிறான்? அந்த 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 2 வலுமையான சிங்கங்களை கொண்டு போடு. 2 சிங்கம்னு கூட எழுதலை. எப்படி எழுதியிருக்குது? வலுமையான சிங்கங்கள், முரட்டு சிங்கம், ரொம்ப பலமான சிங்கங்கள். சாதாரண சிங்கத்தை பார்த்தாலே நமக்கு பயம் வந்துடும். அது ஒரு சிங்கமானாலும் பரவாயில்ல, 2 சிங்கங்கள் அங்கே இருக்கிறது. அப்போ காலம் என்ன காலம்? உறைந்த மழைக்காலம். அதாவது நல்ல குளிர், பனிகளாத்தான், பனிக்கட்டிகளாக கிடக்குது. அந்த உறைந்த மழைக்காலத்திலே கெபிக்குள்ளே 2 வலிமையான சிங்கங்களை, அது ஒரு ஆட்டுக்குட்டியை போல இவன் என்ன செஞ்சிருந்தான்? கொன்று போடு. பயமே இல்லை பெனாயாவுக்கு. 2 சிங்கங்களை உறைந்த மழைக்காலத்திலே கெபிக்குள்ளே போய் அதை கொன்று போடுகிறான். யாக்கோபை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது யாக்கோபு சொல்லுகிறான், பகலில் வெயிலும் இரவில் குளிரும் என்னை பட்சித்தது அப்படின்னு சொல்றான். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது அப்படின்னு சொல்றான். ஆனால் இந்த பெனாயாவை எந்த குளிரும் என்ன செய்யலை? பட்சிக்கலை. அதுக்கு அவன் பயப்படலை, குளிரை ஒரு பொருட்டாக எண்ணலை. யாக்கோபு குளிரை குறித்து கொஞ்சம் பயந்திருக்கிறான், என்னை பட்சித்தது என்று சொல்லுகிறான். ஆனால் பெனாயா அதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுக்காம 2 வலிமையான சிங்கங்களை அல்லது சத்துருக்களை அவன் என்ன செய்கிறான்? கொன்று போடுகிறதை பார்க்கிறோம். இதை மனதில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல் பேதுருட்ட வாங்க, இயேசுவை சிலுவையில் அறைய முன்னாடி பேதுரு என்ன செஞ்சான் தெரியுமா? அங்கே சேவகர்களுடன் உட்கார்ந்து என்ன செஞ்சான்? குளிர் காய்ந்து கொண்டிருந்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். குளிர்காலத்தினால சேவகர்கள் குளிர் காய்ந்ததுனால இவனை ஜாயின் பண்ணிக்கிட்டான் பேதுரு. ஆனால் பெனாயா பராக்கிரமசாலி, உறைந்த காலம்தான், குளிர்காலம்தான், உட்கார்ந்து குளிர் காய்ஞ்சிக்கிட்டு இருக்கல. அவனுக்கும் குளிர் காய வேண்டியது இருக்கிறது. ஆனாலும் உட்கார்ந்து குளிர் காயலை. அல்லது யாக்கோபை போல குளிர் என்னை பட்சித்தது என்று சொல்லிக்கொண்டு சும்மா இருக்கல. அந்த உறைபனி காலத்திலே, அந்த குளிர்ந்த காலத்திலே 2 வலிமையான சிங்கங்களை அவன் கொல்லுவதில் தான் கவனமாயிருந்தான். உறைந்த பனி கிடக்கிறது, குளிர் நிறைவாக இருக்கிறது, அதெல்லாம் அவன் கவனிக்கல. அவன் 2 வலிமையான சிங்கங்களை கொண்டு போடுகிறான். காரணம், அவனுடைய அப்பா ஒரு பராக்கிரமசாலி, இவனும் ஒரு பராக்கிரமசாலி, தாவீது ராஜாவினுடைய வீரன். எனவே அவன் குளிரை பொருட்படுத்தவில்லை, சிங்கங்களை கொண்டு போடுகிறான். சரி, அப்படியே நமக்குள் வாங்க. அப்ப நம்ம தாவீது ராஜாவை விட மேன்மையான ராஜா இயேசு ராஜா, அவருடைய பிள்ளைகள், இயேசு ராஜாவின் பிள்ளைகள் நம்முடைய கெபிக்குள்ளே அல்லது நம்முடைய இருதயத்திற்குள்ளே அல்லது நம்முடைய வீட்டிற்குள்ளே அல்லது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே, நம்முடைய வேலைகளுக்குள்ளே, நம்முடைய எல்லைகளுக்குள்ளே, நம்முடைய காரியங்களுக்குள்ளே ஏதாவது சிங்கங்கள் அல்லது ஏதாவது சத்துருக்கள், ஏதாவது போராட்டங்கள், ஏதாவது மனுஷீக கிரியைகள், ஏதாவது சூழ்நிலைகள் வந்து தங்குவதற்கோ படுப்பதற்கோ நாம் இடம் கொடுக்கக்கூடாது. இந்த பெனாயா வலிமையான சிங்கமானால் அதை படுக்க இடம் கொடுக்கல. உங்கள் சூழ்நிலை எதுவாக இருக்கலாம், உங்களுக்கு விருப்பமில்லாத சூழ்நிலையாக இருக்கலாம்,
உறைந்த பனி, நல்ல சூழ்நிலை இல்லை, குளிர்ந்து கொண்டிருக்கும். நமக்கு விரும்பாத சூழ்நிலையிலும் சத்துரு நம்முடைய எல்லைக்குள்ளே வந்து படுக்க இடங்கூடாதபடி, தங்க இடங்கூடாதபடி, பெனாயா எப்படி வலிமையான சிங்கமாக இருந்தாலும் அதை கொன்று போட்டானோ, அதுபோல நம்முடைய எல்லைக்குள் எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், இயேசு ராஜாவின் பிள்ளைகளாகிய, பராக்கிரமசாலிகளாகிய, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாகிய நாம் சத்துருவின் கிரியைகளை நாம் கொன்று போட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். பெனாயா 2 வலிமையான சிங்கங்களை கொல்லக்கூடிய பலனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். அதைவிட பெரிய பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். சத்துருவின் கிரியைகளை ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணி நாம் ஜெயம் எடுக்கும்படி நம்மை தம்முடைய அபிஷேகத்தினாலே, ரட்சிப்பினாலே நிரப்பி நம்மை பராக்கிரமசாலிகளாக வாழ வைத்து கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம நம்பணும், அவ்வளவுதான். நம்ம பராக்கிரமசாலின்னு நம்மளை நம்பணும். ஏன்னா இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு கிணத்துக்குள்ளே ஒரு பையன் விழுந்துட்டான், சின்ன பையன். கொஞ்சோண்டு தண்ணி இருந்தனால முட்டளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு இருக்கான். ஜனங்கள் பார்த்துட்டாங்க, அவனை தூக்குறதுக்காக வச்சு அந்த கிணத்தை சுற்றி வட்டமாக நிற்கிறாங்க. அப்போ கயரை உள்ளே போடுறாங்க. அந்த கயரை கெட்டியை பிடிச்சிக்கடா, நாங்கள் தூக்கிறதோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் மேலே பார்க்க கீழே நின்றுக்கிட்டு அழுதுகிட்டே. அப்போ நல்ல வாட்ட சட்டமான ஒரு பராக்கிரமசாலி தான் கையில் வச்சிருக்கிறான் கயரை. நீ பயப்படாமல் பிடிச்சிக்கடா, நான் உன்னை மேலே தூக்கிறதேன் அப்படின்னு சொல்லி அவர் நல்ல தைரியசாலி. அவன் சுற்றி பார்த்துட்டு, நீங்கள் பிடிக்க வேண்டாம், அவங்க தான் பிடிக்கணும்னா. அவங்கன்னு சொன்ன ஆள் இப்படி லீனாக தான் இருப்பார், புல்தடிக்கு ஜாம்பியா மாதிரி தான் இருப்பான். அவரால் அதை தூக்க முடியுமான்னு எல்லாருக்கும் தெரியாது, அவ்வளவு பலவீனமான ஆள். ஆனால் அவர் தான் தூக்கணுங்கிறான். என்னன்னு பார்த்தா அவர் தான் அவனுடைய அப்பா. அவனுக்கு பைல்வான் மேல நம்பிக்கை இல்லை. நம்ம அப்பா எப்படி இருந்தாலும் நம்மளை கைவிட மாட்டார், கீழே போட மாட்டார், நிச்சயமா தூக்கிடுவார். இவன் பார்க்கத்தான் பைல்வானா இருக்கான், பாதியில் விட்டுட்டாலும் விட்டுருவான். நம்ம அப்பா விடவே மாட்டார். அவனுடைய பார்வையில் அவனுடைய அப்பா பராக்கிரமசாலி என்று நினைக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய அப்பா இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய பராக்கிரமசாலி. யுத்தத்திலே நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். எத்தனை வலிமையான சிங்கங்கள், எத்தனை வலிமையான பிரச்சனைகள் வந்தாலும் அவைகளை நாம் ஜெயம் எடுப்பதற்கு நமக்காக யுத்தம் பண்ணி கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்தே தீருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன செய்யணும்? வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஏசாயா 42:12 வாசிங்க. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதிகளை தீவுகளில் என்ன செய்யணும்? அறிவிக்கணும். இந்த 2 காரியத்தை நம்ம செய்யணுமா? நம்ம ஆராதனைக்கு வந்திருக்கிறோம், நல்லது. ஆனால் ஆராதனைக்கு வந்திருக்கிறதான நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நம்ம என்ன செய்யணுமா? செலுத்தணும். அப்போ இதில் மறைஞ்சிருக்குது என்னன்னா, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நம்ம செலுத்தவும் செய்யலாம், செலுத்தாமலும் இருக்கலாம். அதான் அதனுடைய பொருள். ஆனால் கர்த்தருக்கு மகிமையை செலுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துவது எப்படி? அவருக்கு மகிமையை செலுத்துவது எப்படி? பாட வேண்டும், கர்த்தரை உயர்த்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். நாம் எப்படி உற்சாகத்தோடு பாடுகிறோமோ அப்படி கர்த்தர் மகிமைப்படுவார்.
நம்ம எப்படி மௌனமாக இருக்கிறோமோ அப்படி கர்த்தர் மகிமை அடைய முடியாது. அப்போ நம்ம மௌனமாக இருப்போம் என்றால் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நம்ம என்ன செய்யலைன்னு அர்த்தம்? செலுத்தலை. எனவே தேவ சமூகத்திலே ஆனாலும் சரி, உங்கள் வீட்டிலே தனி ஜெபம் அல்லது குடும்ப ஜெபமானாலும் சரி, நீங்கள் பாடி கர்த்தரை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நீங்கள் வச்சுக்கிடக்கூடாது. எனவே நீங்கள் இப்போ உங்களை குறித்து யோசிக்கணும். நீங்கள் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தினீர்களா? எனவே கர்த்தருக்கு மகிமையை செலுத்து. இரண்டாவது, துதிகளை தீவுகளில் அருவி. அப்போ நம்ம கர்த்தரை துதிக்கணும். தேவ சமூகத்தில் நமக்கு ஆண்டவர் பலன் தந்திருக்கிறார், ஆரோக்கியம் தந்திருக்கிறார், நேரம் தந்திருக்கிறார், நல்ல வசதி வாய்ப்புகளை நமக்கு தந்திருக்கிறார். அப்போது தேவ சமூகத்திலே அவருக்கு மகிமையை செலுத்தி அவருக்கு துதிகளை நம்ம ஏறெடுக்கணும். இதை நம்ம செய்கிறோமா இல்லையான்னு கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார், நமக்கு தெரியும். எனவே நம்ம கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும், துதிகளை ஏறெடுக்கணும். ஒன்றும் தெரியாட்டாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு நம்ம எங்கேயும் படிக்க வேண்டியதில்லை. நல்லா துதித்து மகிமைப்படுத்தணும். ஜெப நேரத்தில் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தணும். அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை, அவருக்கு செலுத்த வேண்டிய துதிகளை நம்ம வச்சுக்கிடக்கூடாது, அதை செலுத்தணும். அப்படி செலுத்தும் பொழுது 13ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் இப்போ நம்ம மகிமையை செலுத்தும் பொழுது, துதிகளை செலுத்தும் போது, அதுவரை சும்மா இருந்த கர்த்தர் இப்போ பராக்கிரமசாலியை போல, ஒரு வீரனை போல வைராக்கியத்துடன், அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமா, அவர் எப்படி வருகிறார் பாருங்க. அவர் பராக்கிரமசாலியை போல் வருகிறார், யுத்த வீரனை போல வைராக்கியத்துடன் வருகிறார், முழக்கத்துடன் வருகிறார், கெர்ச்சித்து கொண்டு வருகிறார். எப்போ வருவார் இப்படி? நாம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தும் பொழுது, கர்த்தருக்கு துதிகளை ஏறெடுக்கும் பொழுது, நம்ம மௌனமாக இருக்கும் பொழுது அல்ல. எனவே பாடுகிற நேரங்களிலே கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தணும். துதிக்கிற நேரத்திலே கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய துதிகளை செலுத்தணும். அப்படி செலுத்தும் பொழுது நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு இருக்கிற சூழ்நிலைகள், நமக்கு இருக்கிற வேதனைகள், நமக்கு இருக்கிற பலவீனங்கள், நமக்கு இருக்கிற வியாதிகள், நமக்கு இருக்கிற தோல்விகள், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர். நமக்கு இருக்கிற சத்துருக்கள் யாருன்னு நமக்கு சரியா தெரியாது. நம்ம அவங்கள நல்லவங்க நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தருக்கு தான் தெரியும் அவங்க தான் நமக்கு சத்துருன்னு. அப்போ நாம் இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஒன்று தெரியும், கர்த்தரை மகிமைப்படுத்த தெரியும், கர்த்தரை துதிக்க தெரியும். அதை நம்ம செய்யணும். அதை நாம் செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் பராக்கிரமசாலியை போல நம்முடைய அந்த மகிமைப்படுத்துகிற சத்தத்தை கேட்ட உடனே, துதிக்கிற சத்தத்தை கேட்ட உடனே, உங்கள் ஜெப சத்தத்தை கேட்ட உடனே ஆண்டவர் பராக்கிரமசாலியை போல் வருகிறார், யுத்த வீரனை போல வைராக்கியத்துடன் வருகிறார், முழங்கி கெர்ச்சித்து வருகிறார். எதற்கு? அவருடைய சத்துருக்களை மேற்கொள்ளும்படி. நம்முடைய சத்துருக்கள் அவருடைய சத்துருக்கள். எனவே சத்துருக்களை மேற்கொள்ள கர்த்தர் வந்து நமக்கு ஜெயத்தை தரணும்னா நம்ம ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்த வேண்டும், ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய துதிகளை செலுத்த வேண்டும். அதை நம்ம வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. அப்படி நாம் கர்த்தருக்கு கிரியை செய்யும் பொழுது ஆண்டவர் புறப்பட்டு வந்து, பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு வந்து, முழக்கத்துடன் புறப்பட்டு வந்து, அவர் நமக்கு விரோதமாக காணப்படுகிற சூழ்நிலை எல்லாவற்றையும், சத்துருக்கள் எல்லாரையும் நிர்மூலமாக்கி
நமக்கு ஜெயத்தை தந்து கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதுக்குத்தான் நமக்கு ஆராதனை. அதுக்குத்தான் உங்கள் வீட்டில் நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க, தனி ஜெபம் பண்ணுறீங்க. மௌனமாக இருப்பதற்கு அல்ல, நன்றாக பாடி துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு தெரியாது கர்த்தர் எப்படி வாராரு போறாருன்னு தெரியாது, ஆனால் அவர் நிச்சயம் வருவார். உங்கள் சூழ்நிலைகளில் இருக்கிறதான பிரச்சனைகளை, சத்துருக்களின் கிரியைகளை அழித்து உங்களுக்கு ஜெயத்தை தருவார். விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே பெனாயா குளிர்காலமாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த வலிமையான சிங்கங்களை அவன் கண்டும் காணாதவனாக விட்டு போகல, அதை கொன்று போட்டான். எனவே தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய சூழ்நிலைகளை நினைத்து கொண்டு நீங்கள் சத்துருவின் கிரியைகளை அழிக்காம இருந்துடக்கூடாது. தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க, துதிகளை செலுத்துங்க. சத்துருவை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்கு பலன் தருவார், நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அடுத்து பெனாயா எப்படிப்பட்டவனாம்? 2 சாமுவேல் 23:21 நீங்கள் வாசிக்கலாம். ரெண்டாவது, அவன் ஒரு எகிப்தியனை, அந்த எகிப்தியன் சாதாரண மனிதன் கிடையாது, பயங்கரமான ரூபம் உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் பொதுவாக சாதாரணமாக யார்ட்டையும் கிரியை செய்கிறது, பயங்கரமான சத்தம் போடும். நமக்கு தேவ பிள்ளைகளுக்கு வர பிரச்சனை எல்லாம் சாதாரண பிரச்சனை ஒன்றும் வராது, பயப்படுத்துகிற பிரச்சனையாக தான் வரும். நமக்கு தான் அப்படி இருக்கும், ஆண்டவருக்கு அது அப்படி கிடையாது. பயங்கரமான ரூபம் உள்ளவன். பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் நமக்கு பயங்கரமாக வர்றது போல தெரியும். அது நம்ம மேற்கொள்ள முடியாதோ அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு தரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இந்த பெனாயாவை நினைச்சுக்கிடணும். பயங்கரமான ரூபமான ஒரு எகிப்தியனை அவன் கொல்லுகிறான். பொதுவாக பயமுறுத்தும். பயங்கரமான ஒரு ரூபம், ஒரு கனவு வருதுன்னா எல்லாருமே பயப்படத்தான் செய்வாங்க. ஏன் நேபுகாத்நேச்சாரை எடுத்துக்கிடுங்க, அவன் பெரிய ராஜா தான். அவனை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தானியேல் 2:31 என்று நினைக்கிறேன். தானியேல் 2:31. அதனுடைய ரூபம் எப்படி இருந்ததா? பயங்கரமாக இருந்தது. இது நேரில் ஒன்று அவன் பார்க்கல, நேபுகாத்நேச்சார் நேரடியாக பார்க்கல. எதில் தான் பார்க்குறான்? சொப்பனத்தில் தான் பார்க்குறான். அது ஒன்றும் இவனை பயமுறுத்தவும் இல்லை, இவன்கிட்ட ஒன்றும் பேசவும் இல்லை, வெறும் சிலை தான். ஆனால் அது அவனுக்கு எப்படி இருந்ததா? பயங்கரமாய் இருந்தது என்று சொல்லுகிறான். அப்போ அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன நடந்தது? நீங்கள் 1 வசனத்தை வாசிங்க, அது அதிகாரத்தில் தானியேல் 2:1. அவனுடைய ஆவி என்ன செய்யறது? கலங்கி, தூக்கம் என்ன செஞ்சுட்டு கலைந்தது. அவனுக்கு பயம்னா பயம் சொல்ல முடியாது, தூக்கமும் போச்சு. இவ்வளவுக்கு நேரில் ஒன்றும் வரலை, அது ஒன்றும் பெரிய பேசிக்கிட்டோ இவனை பயமுறுத்தவோ செய்யலை. ஒரு பெரிய சிலையை கண்டான், அவ்வளோதான். கலங்கி விட்டான், தூக்கமும் கலைந்து விட்டது. அப்போ அந்த பயங்கரமான ரூபம் என்பது ஒரு பெரிய ராஜாவையே அப்படியே கலங்கடித்து விட்டது, தூக்கத்தை கலைத்து விட்டது. ஆனால் இந்த பெனாயா பயங்கரமான ரூபமுள்ள ஒரு எகிப்தியனை கண்டதும் இவன்லாம் ஒன்றும் பயப்படலை. பெனாயா என்ன செய்யலை? பயப்படலை. அவனை கொன்று போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள்,
இந்த பெனாயாவை அவ்வப்போது நினைவு கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவன் தாவீது ராஜாவினுடைய வீரன், நாம் இயேசு ராஜாவினுடைய பிள்ளைகள். பெனாயாவுக்கு ஜெயம் என்ன, நமக்கு அதிக ஜெயம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த எகிப்தியன் பயங்கர ரூபமுள்ளவனாக இருந்தாலும், அவன் கையில் ஈட்டி இருந்தாலும் அவன் பயப்படவே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டியதில்லை. அதற்கு காரணம் என்னன்னா, சங்கீதம் 47 2 3 வாசிக்கலாம். சங்கீதம் 47 2 3 வசனங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவாயிருக்கிறார். ஏன் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம்னு சொன்னால், கலங்க வேண்டாம் என்று சொன்னால், நாம் ஆராதிக்கிற தேவன் பயங்கரமானவர் மட்டுமல்ல, அவர் ராஜாவானவர் மட்டுமல்ல, மகத்துவமான ராஜாவானவர் மட்டுமல்ல, பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவானவர். அப்போ இந்த மகத்துவமான ராஜாவானவர் செய்கிறது என்ன? அடுத்த வசனம் வாசிங்க, 3ஆம் வசனம். ஜனங்களை நமக்கு வசப்படுத்துவார், ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். சில நேரங்களில் சில பிரச்சனைகள் நம்மளை வசப்படுத்தி வைக்கும். சிலர் நம்மளை வசப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதாவது நமக்கு பிரச்சனைகளை, வேதனைகளை, சூழ்நிலைகளை, தேவையில்லாத காரியங்களை கொடுத்து நம்மளை அடிமைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வெறுக்கிற காரியங்களே நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கோம். எது நடக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்களோ அதே நடந்து கொண்டிருக்கும். நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையே சந்தித்து கொண்டிருப்போம். இப்படி சத்ருவானவன் பல விதத்திலே இதுவரைக்கும் வசப்படுத்தி கொண்டிருந்தாலும், ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் இதுவரைக்கும் வசப்படுத்தி கொண்டிருந்ததான சத்துருக்களை, அந்த ஜனங்களை, அந்த பிரச்சனைகளை நமக்கு வசப்படுத்துவார். நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எனவே இந்த வாரத்திலிருந்து இதுவரை உங்களை வசப்படுத்தின, அடிமைப்படுத்தினதான பிரச்சனைகள், சூழ்நிலைகளை ஆண்டவர் உங்கள் பக்கமாக இழுத்து உங்களுக்கு வசப்படுத்தி உங்கள் கால்களுக்கு கீழே போட்டு உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை, துதிகளை ஏறெடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த பெனாயா எதை கண்டும் பயப்படாத ஒரு பராக்கிரமசாலி. அதே போல இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறபடியினாலே எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிட மாட்டார், நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்கு ஜெயம் தருவார் என்று விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, இந்த பெனாயா அந்த பயங்கர ரூபமுள்ள எகிப்தியனை எப்படி ஜெயிச்சான் தெரியுமா? வாசிங்க 2 சாமுவேல் 23:21. பாருங்க, அந்த எகிப்தியன் பயங்கர ரூபமுள்ளவன். அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய தோற்றம், அவனுடைய வீரம் எல்லாமே பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் அவன் சாதாரணமாகவும் வரல. அவன் கையில் என்ன வச்சிருக்கிறான்? ஈட்டி வேற வச்சிருக்கிறான். இந்த காலத்தில் AK-47 மாதிரி தான் இந்த காலத்தில் ஈட்டி. ஈட்டி என்பது நல்ல வல்லமையான, கடினமான ஒரு ஆயுதம். பக்கத்தில் இருந்தும் கொல்லலாம், அங்கே தள்ளி ஓடினாலும் எரிஞ்சு கொள்ளலாம். அந்த அளவுக்கு கடினமான ஒரு நல்ல ஒரு ஆயுதம் ஈட்டி.
பெனாயா தப்பிக்க முடியாது. பக்கத்தில் போனாலும் குத்தலாம், பெனாயா ஓடதுக்கு போனாலும் இங்கிருந்து எரிஞ்சு கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு ஈட்டியையும் இவன் கையில் வச்சிருக்கிறான். ஆளும் பயங்கரமாக இருக்கிறான், கையில் ஈட்டியும் இருக்கிறது. இப்போ என்ன செய்வது? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பெனாயா இருந்தாலும் இவன் கையில் என்னதான் இருக்குது? ஒரு தடி தான் இருக்கு. பெனாயா கையில் ஈட்டியும் கிடையாது. பயங்கர ரூபம் உள்ளவன் மட்டுமல்ல, அவன் கையில் ஈட்டியும் இருக்கிறது. ஆனால் இவன் கையில் ஒரு சாதாரண தடி மட்டும்தான் இருக்கு. தடியை பார்க்கறதுக்கு வெளித்தோற்றத்துக்கு சாதாரணமாக தெரியலாம். ஆனால் தாவீது சொல்லும் பொழுது 23ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தில் தடியை குறித்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? சங்கீதம் 23:4. ம் 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 உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்னு சொன்னால், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நீர் என்னோடு கூட இருக்கிறேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது தடி என்ன செய்யும்? தேற்றும். அது மரண இருள்னு சொல்லி நீ ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தேற்றும் தடி. அப்போ அந்த தடி என்பது என்ன? தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. அப்ப பெனாயா தன் கையில் வைத்திருந்தது தடி என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அவன் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை பிடித்து கொண்டவனாக, விசுவாசிக்கிறவனாக அவன் அந்த எகிப்தியனுக்கு முன்னால் போகிறான். தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும், அது பயங்கரமான ரூபம் உள்ளதாக இருந்தாலும், அது ஈட்டியோடு வருகிறது போல் இருந்தாலும், மிக பயமுறுத்துகிற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், தேவ பிள்ளையே, நீங்கள் செய்ய வேண்டியது தடியை எடுத்துக்கொள்ள வேண்டும். வேத வசனம் எவ்வளவு படிக்கணுமோ படிங்க. உங்களுக்கு மனப்பாடம் பண்ண முடிஞ்ச பண்ணுங்க. வேத வசனத்தை விசுவாசியுங்கள், வேத வசனத்திற்கு கீழ்ப்படிங்க. இதுதான் நீங்கள் தடியை பிடித்து கொண்டு செல்லுவது. அப்படி அந்த வேத வசனமாகிய தடியை பிடித்து கொள்ளும் பொழுது எவ்வளோ பெரிய சூழ்நிலையையும் உங்களை அந்த தடி, தேவனுடைய வசனம் ஜெயிக்க வைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தான் இயேசு சொன்னார், மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சீக்கிரம் வாசிக்கலாம். மார்க்கு 6:8. வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் போங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஜனங்களை ரட்சிப்பது பை அல்ல, நம்ம எடுத்துக்கொண்டு போகிற பை அல்ல. ஜனங்களை ரட்சிப்பது அப்பம் அல்ல. ஜனங்களை ரட்சிப்பது காசு அல்ல. ஜனங்களை ரட்சிப்பது தடியாகிய தேவ வசனம், தேவனுடைய வார்த்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பையே அப்பம் காசு இதுக்கு முக்கியத்துவம் கூடாதங்க, தடியை நீங்கள் உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்க, தேவனுடைய வசனத்தை பிடித்து கொள்ளுங்க, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கொண்டு போய் சேருங்கள், அது ஜனங்களை ரட்சிக்கும். எனவே தடி என்பது தேவனுடைய வசனம், அது அவர்களை ரட்சிக்கும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 4:4 வாசிக்கும் பொழுது, மத்தேயு 4:4 இயேசு பிரதித்திரமாக பிசாசிட்ட சொல்றார். இயேசு பிரதித்திரமாக அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற
ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பாவத்தினால் மரணமா, சாபத்தினால் மரணமா, வியாதியினால் மரணமா, பசியினால் மரணமா, சத்துருவால் மரணமா, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் ஒருபோதும் மரிக்கிறதல்ல, நாம் பிழைத்திருப்போம். கர்த்தர் நமக்கு பிழைக்க செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த பெனாயாவை போல பயங்கர ரூபமுள்ள சத்துருக்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது பைபிளை எடுங்க, வசனங்களை படிங்க, வசனங்களை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அதே போல தான் தாவீது கோலியாத்திட்ட சண்டைக்கு போகும்போது அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 1 சாமுவேல் 17:40. தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு போட்டு பாருங்க, நீங்க கவனிங்க. இவன் கோலியாத்தை கொல்லதுக்கு பயன்படுத்த போகிறது என்னது தான்? கவனும் கூழாங்கல்லும் தான். கூழாங்கல்ல கவனில் வச்சு சுற்றி எரிய போகிறான், கோலியாத்து சாக போகிறான். அப்போ முதல்ல இவன் எதை எடுத்திருக்கணும்? கவனையும் 2வது கூழாங்கல்லையும் எடுத்திருக்கணும். ஆனால் இவன் முதல்ல எதை எடுத்தானா? தன் தடியை. வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முதலாவது அவன் தடியைத்தான் எடுத்தான். தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இவன் இந்த தடியை கண்ட அந்த கோலியாத்து, கவனும் கூழாங்கல்லும் மறைஞ்சு தான் இருக்குது, ஆனால் கையில் முன்னால் வர்றது இது தடி தான் இருக்குது. தாவீதுட்ட தடியை கண்ட கோலியாத்து சொல்கிறான் பாருங்க, என்ன சொல்கிறான்? 1 சாமுவேல் 17:43. தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று என்ன செய்தான்? இப்ப பாருங்க, இவன் நாயா? இவன் பெலிஸ்தீய தேசத்திலே பெரிய வீரன். இவனுடைய உயரம் எவ்வளவு? 6 முழம் 1 ஜான். எந்த நாயாவது 6 முழம் 1 ஜான் உயரம் இருக்கா? 6 அடி கிடையாது, 6 முழம். அவ்வளவு நெட்டையானவன். இப்ப அவன் சொல்றான், தாவீதை பார்த்ததும் சொல்லல, கவனை பார்த்ததும் சொல்லல, கூழாங்கல்ல பார்த்து சொல்லல, அவன் கையில் இருக்கிற தடியை பார்த்ததும் சொல்றான். நான் என்ன நாயா? அவனுக்கே அவன் மேல சந்தேகம் வந்துட்டு, பெலிஸ்திய வீரனா நாயா? இன்னும் குழப்பம் அவனுக்குள்ள வந்தது. அவனை குழப்பினது எது தெரியுமா? தாவீதின் கையில் இருக்கிற தடி. அதை கண்டதும் குழம்பிட்டான் பையன். தேவ பிள்ளையே, உங்க சூழ்நிலை எதுனால இருக்கட்டும், உங்க பிரச்சனை எதுனால இருக்கட்டும், ஆனா நீங்க தடியை, கர்த்தருடைய வசனத்தை நீங்க ரொம்ப முக்கியப்படுத்துங்க. வாசிங்க, விசுவாசிங்க. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள், விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகள் குழம்பி போய்விடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. குழம்பி போய் ஒன்றுமில்லாமல் போய்விடும். பெனாயா இந்த தடியை வைத்து கொண்டு போய் அவன் என்ன செய்கிறானா? 2 சாமுவேல் 23-21 அந்த எகிப்தியன் கையில் இருந்த ஈட்டியை பறிக்கிறான். தடியை வச்சு பறிக்கிறான். ஈட்டி எவ்வளோ பெரிய ஆயுதம்! அதை வச்சு அவனால் ஒன்றும் செய்ய முடியலை. மகா பெரிய ரூபந்தான், அவன் வீரன் தான், எகிப்தியன். கையில் நல்ல ஈட்டி தான் இருக்குது. நினச்சா அதை வச்சு சண்டை போட்டிருக்கலாம், பெனாயாவை ஒரு விளையாட்டு காட்டியிருக்கலாம். ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. அவன் ஈட்டி இவன் கைக்கு வந்துருச்சு. ஏன் தெரியுமா? பெனாயாவின் கையில் இருந்த அந்த தடிக்கு அந்த வல்லமை, தேவனுடைய வார்த்தைக்கு அந்த வல்லமை, தேவனுடைய வசனத்திற்கு அந்த வல்லமை,
தேவனுடைய வார்த்தை உங்களிடத்தில் இருக்கும் பொழுது, தேவனுடைய வசனத்தை நீங்கள் அதிகமாய் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது, தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் பொழுது, எதிரே இருக்கிறதான சத்துருவின் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஆண்டவர் பறித்து தந்து நமக்கு ஜெயத்தை தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே அங்கே அவன் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே இந்த பெனாயாவை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கு. இப்படியாக அந்த எகிப்தியனை இந்த பெனாயா என்ன செய்து விடுகிறான்? கொன்று போடுகிறான். 2 வலிமையான சிங்கங்களை கொன்று போடுகிறான். ஈட்டியோடு வந்த பயங்கரமான ரூபமுள்ள எகிப்தியனையும் கொன்று போடுகிறான். ஏனென்றால் அவன் தாவீது ராஜாவினுடைய வீரன். நாம் இயேசு ராஜாவினுடைய பிள்ளைகள். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறார். எனவே நம்மிடத்தில் இருக்கிற ஆண்டவர் மிகவும் பெரியவர். பெனாயாவை விட நம்மை பலவான்களாக மாற்றி நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்படி இவன் ஜெயம் எடுத்தபடியினாலே, பெனாயா ஜெயம் எடுத்தபடியினாலே அவனுக்கு கிடைத்தது என்ன? 2 சாமுவேல் 23, 22, 23 வாசிங்க, முடிப்போம். 2 சாமுவேல். செய்தபடியினால் 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனானான். அதாவது தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகள் நிறைய பேர், அதில் 30 பேர் விசேஷமானவங்க, அதில் 3 பேர்கள் இன்னும் விசேஷமானவங்க. அந்த 3 பேரில் ஒருவன் என்று சொல்லலை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த 3 பேரில் 3 பேருக்குள்ளே, 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனாக பெனாயா உயர்த்தப்படுகிறான். 1. 2வது 30 பேர்களில் இவன் மேன்மையுள்ளவன். தாவீதுக்கு இருந்த 30 பராக்கிரமசாலிகளில் இவனும் ஒருவன் அப்படின்னு சொல்லல. அந்த 30 பேர்களிலும் இவன் மேன்மையுள்ளவனாக அங்கே உயர்கிறதை நாம் பார்க்கிறோம். 3வது 23 வசனம். தன் மெய்க்காவலருக்கு, தாவீதினுடைய மெய்க்காவலர்களில் ஒருவனாக இவனை வைக்கல, மெய்க்காவலர்களுக்கு தலைவனாக வைக்கிறான். அப்போ இந்த பெனாயா வாழ்க்கையிலே அந்த தடியை பிடித்து கொண்டபடினாலே, வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தபடினாலே அவன் சத்துருவை மேற்கொண்டது மட்டுமல்ல, சத்துருக்களை கொன்று போட்டது மட்டுமல்ல, அவனை ஆண்டவர் 3 விதத்தில் உயர்த்துவதை நாம் பார்க்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளையே, இந்த வேத வசனத்திற்கு முக்கியம் கொடுங்கள். தடியை நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள், வாசியுங்கள், மனப்பாடம் பண்ணுங்கள், விசுவாசியுங்கள், கீழ்ப்படிந்து ஜீவியுங்கள். அந்த வேத வசனம், அந்த தடியாகிய வேத வசனம் உங்கள் சத்துருக்கள் மீது, உங்கள் பிரச்சனைகள் மீது இன்றிலிருந்து ஜெயத்தை தந்து கொண்டே இருக்கும். 2வது, உங்களை பேர் பெற்றவர்களாக அது உயர்த்தி கொண்டே இருக்கும். 3வது, மேன்மையானவர்களாக, மேன்மையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே, ஒரு ஆசீர்வாத வாழ்க்கைக்குள்ளே உங்களை நடத்தும். 4வதாக, உங்களை தலைவனாக அல்லது உயர்ந்த நிலைமைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களை உயர்த்தும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய வசனத்திற்கு இடம் கொடுப்போம். பெனாயாவை உயர்த்தின தேவன் இந்த வாரத்திலிருந்து நம்மையும் உயர்த்துவார். நாம் எழுந்து நிற்கலாம். சிலுவையை சுமந்தோராய் என்ற பாடலை கேட்கும் பொழுது அன்பின் காணிக்கைகள், தசம காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார்,
அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெனாயாவை போல வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயிக்கும்படியாக எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணி ஆண்டவரே எங்களை பராக்கிரமசாலிகளாக மாற்றி நீர் ஜெயத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தி உயர்த்த போகிறபடினாலே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை அப்படியே செய்யட்டும் கர்த்தாவே. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்து அனுப்பும். தடைப்பட்டவர்களை நினைக்கிறோம் கர்த்தாவே, பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய சமூகத்திலே செலுத்தின அன்பின் காணிக்கைகளை ஆசீர்வதியும். வேண்டிய பிரதிபலனையும் ஆசீர்வாதத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நூறத்தனையாய் கொடுத்தருளும். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உமக்கு ஆராதனை, ஆராதனை, இயேசு ராஜாவுக்கே ஆராதனை, ஆராதனை. பாதம் ஒன்றே